பாரு, இந்த ஆட்டத்தை தான் எதிர்பார்த்தோம். இப்படி பின்றியம்மா வேறு லெவலில் வச்சு செய்கிறிய கமருதீனை முடிச்சு விட்ரு. இந்த வாரம் அவன் எவிக்ட் ஆகணும். டிக்கெட்டு ஃபினாலே கிடைக்கலன்னா அவன் வெளியே போகணும். வச்சு செஞ்சு விடு. செம்ம பதிவு பண்ணிருச்சுங்க. விக்ரம் உட்கார வச்சு காலையில் பதிவு பண்ணிருச்சு. கமரு, அப்போ நீ பண்ணுறது எல்லாமே ஒரு ஃப்ளர்ட் கேம் தானா? பொண்ணுங்களை வச்சு தான் நீ கேமே ஆடுவியா? ஆதரி சொன்னது உண்மையா? அப்போ பொண்ணுங்களை வச்சு தான் ஆடி இருக்க. ஃபஸ்ட்டு அரோரா வச்சு ஆடி இருக்க, வியானாட்டை ட்ரை பண்ணியிருக்க, செருப்பை கழட்டி அடிச்சிட்டா, இந்த பக்கம் வராதுன்னு போயிட்டா. ஸோ அப்புறம் அரோராட்ட போனேன். அரோராட்ட போய் என்ன பண்ண? ஃப்ரெண்டாக இருந்தியா நீ? துஷாரை போய் கட்டி பிடிக்கிறதுக்கு போனான். யார்? அரோரா. நீ அவங்ககிட்ட போய் பேசுகிற, இங்கே வா, நான் உனக்காக தான் பிக் பாஸே வந்தேன்னு சொன்னால் பாருங்கள் கமருதீன். அதெல்லாம் மறக்கவே முடியாதுங்க. இவருக்காக தான் பிக் பாஸ் வந்தானா? யார்? அரோராக்காக. இவனையும் நம்பிக்கிட்டு இருக்கு பாருங்க பாரு. அப்போ உன்னோட லவ் கேமுக்கு, உன்னோட பிக் பாஸ் கேமுக்கு, உன்னோட பகடைக்காயா என்ன பயன்படுத்தியிருக்க? என்ன ஒரு பகடைக்காயாக தான் நீ பயன்படுத்தியிருக்கியாடா கமுரு அப்படிங்கிற மாதிரி வர்ற மாதிரி பாரு. முடிச்சு விட்ரு. இன்னும் அவன் ட்ரிகர் ஆகணும். இன்னும் ட்ரிகர் ஆகி உன்னை வம்புழுக்கணும். என்னென்ன பண்ணுறான் பாருங்க. இல்லாத போல் சொல்லி பேட் டச்சு, இந்த டச்சுன்னு, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. திரும்ப பேட் டச்சுன்னு எடுத்துகிட்டு வர்றான். அரோராலாம் கூட இருந்து என்னென்ன கூத்தடிச்சாங்கிறத நாங்கள் பார்த்துக்கிட்டு தானடா இருக்கோம். எப்பா உலகம் உத்தமி அரோரா. கமுரு மாதிரி ஒரு பொறுக்கி போயில வாய்ப்பே இல்லைங்க. அவன்லாம் சாபக்கேடு மாதிரி. ஆதரை சொன்னது தான் உண்மை. கடைசியில் பாருங்களேன், கொஞ்சம் நல்லவன் நினச்சவங்க எல்லாருமே பார்த்தா இவ்வளோ கேவலமாக இருக்கான். யாருக்குமே உண்மையாலாம் இருக்க மாட்டான். அவன் அக்காவே பாருங்கள், அதான் பயந்துக்கிட்டு பேசுது அவங்க அக்காவே. ரொம்பலாம் வார்த்தையை உள்ள பாருங்க. அவன் சொன்னான், எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் ஏலாம் பொறுத்தோன்னு இருந்தாலும் அவன் சொன்னதை வச்சு கேமானானா இல்லை போத்தன் அவன் ஃப்ரெண்டுக்கு வச்சு கேமானானான்னு தெரில. இவன் ஃபஸ்ட்லேருந்து இந்த கேமை தான் ஆடிருக்கான். பொண்ணுங்களை வச்சு ஆடிட்டு கடைசியாக முடிச்சு விட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்துருக்கான். மாட்டுவான், சிக்கிட்டான். மேக்ஸிமம் விஜய் சேதுபதி இந்த வாரம் தூக்கிடுவார். இந்த மாதிரி ஆட்கள்லாம் வச்சுக்க மாட்டார். ஏற்கனவே கமுரு மேலே சும்மா கொலகாண்டில் இருக்கார். சும்மா வச்சு வாரம் வச்சு செய்வார். பேசவே தெரியாது கமுருக்கு. இந்த வாரம் அடித்து முடிச்சு விட்ருவார் கதையை. விஜய் டிவி எப்படி பிளான் பண்ணுறாங்கன்னு தெரில. ஏன்னா விஜய் டிவி ப்ராடக்ட்டும் கூட கமுரு. ஸோ உள்ளே கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. டாப் 5 வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சொல்ல முடியாதுல்ல. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். விக்ரம்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கு. நான் கேம் ஆடுறேன், டாஸ்க் ஆடுறேன், எல்லாம் ஓகேடா. ஆனால் மனசு உடஞ்சிருச்சா மனசு. டக்குன்னு அப்படி இவ்வளோ ட்ரஸ்ட் வச்சு இவ்வளோ பேசி பழகி, ஸோ வாழ்க்கையை வேறு மாதிரி பிளான் பண்ணிவிட்டு நான் இருந்தேன்டா. ஸோ டக்குன்னு அப்படிலாம் விட்டுட்டு போக முடியாது. ஸோ அவனை நான் ஹர்ட் பண்ணக்கூடாது. அவனை நான் இந்த மாதிரி கேமுக்காக திரும்ப அவனை புண்படுத்துறது, மனசை புண்படுத்த என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கு. அதாவது இவ்வளோ தூரம் இவன் பண்ண பிறகுமே பாரு அவன் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர், நம்ம லவ் பண்ண பையன், சரி இவனை வச்சு நம்ம வெளியில் போய் ஃபேமிலியாக ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற ஒருத்தியை என்னென்ன கேவலப்படுத்துகிறான் பாருங்க. அடித்து உதைக்கிறாங்க. அந்த இதெல்லாம் பால்லாம் பறக்குது. ரெட் கார்டு கொடுக்கணுங்க முதல்ல கமருதீனுக்கு. இங்கே பறக்குது, இங்கே அடிக்க விட்றான். ஆனால் வச்சு செஞ்சிருச்சு பாரு. உங்ககிட்டலாம் அப்பாலஜிலாம் கேட்கவே முடியாது, ஓடி போயிரு அப்படின்ட்டான். யார்ரா நீலாம் யார்? கேவல சீப்பாக இருக்குது கமருதீன் இந்த கேமு அப்படின்னு சொல்லிடுச்சு. உடனே யார் சீப்புன்ட்டு ட்ரிகர் ஆகுறான். ட்ரிகர் கேம். எனக்கு மனசு பிரேக் ஆகிடுச்சுடா விக்ரம். விக்ரம் சொல்கிறான், அவன் 2 நிமிஷம் தான் ஃபீலிங்ஸே, அதுக்கப்புறம் வேறு ஒன்று தாவிடுறான், அவ்வளோதான். அது இல்லை விக்ரம், அவன் சொல்கிறான் ஓட்டு அஃபெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போதே தெரிஞ்சிருச்சு கேம் ஆடுறான். அப்படி இன்னொன்று கேட்குறான், நான் உன்னை வச்சு ரொமான்டிக் கேம் தான் ஆடுறேன்னு உனக்கு தோணுதான்னு கேட்குறான்னா, அப்போ இவன் ஃப்ராடு தானே. அப்போ அதுக்கு என்ன பயன்படுத்துகிற? என்கிட்ட பேசி என்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறது, சண்டை போடுறது, ட்ரிகர் பண்ணுறது, ஸோ ஒரு பாச வழியில் சிக்க வச்சு சோழியை முடிக்கிறது, அதானே? அப்படி தானே ஆடியிருக்க நீ. அவன் தெளிவாக இருக்கான், அவன் தெளிவாக ஆடிக்கிட்டு இருக்கான். அவன் வீட்டிலேருந்து வந்துட்டு போகும்போது கூட சிரிச்சுக்கிட்டே இருந்திருப்பான் போல். நான் கேம் தான் ஆடிக்கிட்டு இருக்கேன், என்னடி அக்கா, என்னடா ஃப்ரெண்டு, போடா, என்னை பற்றி உனக்கு புரியலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான், நினச்சிருப்பான். இப்போ கேம் ஆடுறான். ஆனால் முடிச்சு விட்றா பாரு. திருப்பி அடிச்சிருக்கணும், முன்னாடியே திருப்பி அடிச்சிருக்கணும் பாரு. ரொம்ப லவ்வில் போய் விழுந்துட்டா. ரொம்ப அடி முடிச்சு விடு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.